Hello guys, finally நம்ம Beyblade shopல ஸ்டாக் அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம ரீசன்ட்டா Beybladeக்கான லூட்டை ஜப்பான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த லூட்ல இருந்து எக்கச்சக்கமான Beyblades நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராவான Beybladeஸை நம்ம Beyblade ஷாப்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான Beybladeஸை உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற Beybladeஸை ஸ்டாக் தீரம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போயே நிறைய Beyblades செல் ஆயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ஈவிலாக இருக்க நிப்பேஸும் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் ஷாப்போட நம்பர் தான். ஸோ அந்த நம்பரை கிளிக் பண்ணி கேட்லாகில் உங்களுக்கு தேவையான Beyblade செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Beyblade X பற்றின வீடியோ. இந்த இருக்கான் பார்த்தீங்களா ஒரு பையன் டிரான்ஸ்வார்ட்னு ஒரு Beyblade இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்வார்ட் Beybladeோட அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்க டிரான் பஸ்டர் அப்படிங்கிற Beyblade தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரெண்டு செம்மையாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த Beybladeோட விட இந்த Beyblade பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த Beyblade வந்து நம்ம லாட் அன்பாக்சிங் பண்ணும்போது இது கிடச்சிருந்துச்சு. Beyblade X ஸ்டேடியமும் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பேட்டில் பண்ணி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Beyblade X வந்து ரீசெண்டாக இப்போ டைமில் போயிட்டு இருக்க Beyblade சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இது வந்து தமிழில் டப் பண்ணல. ஸோ அதனாலே நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு அனிமி வந்திருக்குங்கிறதே பெருசாக தெரிஞ்சிருக்காது. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பாக்கி இருக்கவங்க நெட் யூஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இருக்க கிரன்ச்சி ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருவாங்க. பட் நார்மலாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இது தெரியாது. ஏன்னா டிவியில் போட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனாலே Beyblade X நம்ம ஊரில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகலை அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். எந்த ஒரு சீரீஸாக இருந்தாலுமே அது நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ரீசெண்டாக தான் நருட்டோவே ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் நருட்டோ பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக தானே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த Beyblade Xும் ஃபியூச்சரில் இனி ட்ரெண்ட் ஆகலாம், நல்ல ஒரு Beybladeஆக இருக்கலாம். பட் பர்சனலாக ஒவ்வொரு Beyblade சீரீஸ் பார்த்தவங்களுக்கும் அந்தந்த கேரக்டர் பிடிச்சி போய் அந்தந்த ஜென்லேயே உட்காந்துருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் ஜென் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் மெட்டல் ஜென்லேயே உட்காண்டேன். பட் எனக்கு பஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும், பிளாஸ்டிக் ஜென்னும் பிடிக்கும். அண்டு எஸ்பெஷலி சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீரிஸ் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி Beyblade X ஜென் பிடிக்கிறவங்க இருக்கலாம். அடுத்து வர ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த Beyblade X பிடிச்சிருந்துக்கலாம். எனிவேஸ் கைஸ், நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேக்ட் வீடியோ மாதிரி எடுத்துக்கங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் Beybladesல இருந்து அந்த சீரீஸ்ல இருந்து யூஸ் பண்ணதான் ஒரு அட்டாக் டைப் Beyblade பார்க்கறதுக்கே செம்ம ஒரு லுக்காக இருக்குது. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு அட்டாக் டைப் டிப்பு, அதுவும் நார்மலாக இருக்க டிரான்ஸ்வாரோட டிப்பு கிடையாது. இதோட சர்க்கிள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க. ரொம்ப பெருசு. ஸ்டெமினா இதை விட இதுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளாட் டிப்பாக எந்த ஒரு Beybladeக்கு பெரிய ஃப்ளாட் டிப் இருக்குதோ அந்த Beybladeக்குலாம் ஸ்டெமினா கம்மியாக இருக்கும். பட் அட்டாக் பவர் விகரஸாக இருக்கும். இந்த Beyblade விட டிரான்ஸ்வாரை விட இந்த டிரான் பஸ்டர் வந்து பயங்கரமான அட்டாக் ஃபோர்ஸை கொடுப்பான் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அந்த டிப் இருக்குனால பட் ஸ்டெமினா கம்மியாக இருக்கும்ப்பா. அடுத்து ஒரு யூனிக்கான ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்க இந்த ஒரு வகையான, இது என்ன பேர் தெரியாது. ஸோ இந்த ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. Beyblade X அன்பாக்சிங் பண்ண டயத்தில் எனக்கு இதோட பார்ட்டெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ எனக்கு எந்த பார்ட்டுமே ஞாபகத்துக்கு வரலப்பா. சரி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது வந்து லேயர் மெட்டலில் இருக்குது. லேயர் ஆமாம், சரி ஓகே, மேலே இருக்க மெட்டல் லேயர்னு வச்சுக்குவோம். ஸோ பார்ட்ஸ் இதுக்கு தான் ஏதாவது பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு நினச்சேன். நான் பாட்டுக்கு Beyblade தூக்கி ரிவ்யூங்கிற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் கைஸ், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லேயர் பார்க்குறதுக்கு எனக்கு பஸ்டர் எக்ஸ்காலிபரோட எக்ஸ்காலிபரோட உருவம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஷேப்பு இப்படி வருது. அதே மாதிரி இதுவும் இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா, எக்ஸ்காலிபரோட உருவம் இருக்கு. வி மாதிரி கொடுத்துருக்காங்க. வீணா வால்ட்ரேக் தான், பட் இது அது கிடையாது. அண்ட் மேலே அந்த பிட் பீஸ்டோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா A5 அப்படிங்கிற கோட் இருக்கும். ஒரிஜினல் டெக்கரோட்டமிக்கெல்லாம் கோட் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெயிட் மிஷினை நம்ம வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த லேயரோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ 37 கிராம் இருக்குது. 37 கிராம் இந்த லேயருக்கே இருக்குது. ஏன்னா இந்த லேயர் தான் மெயினான ஆலேவும். இப்போ இந்த ஒரு பார்ட்டோட வெயிட்டை பார்ப்போம். 6 கிராம் இருக்குங்க. அடுத்து இந்த பிட்டோட வெயிட்டை பார்ப்போம். இப்போ 3 கிராம் இருக்குது. இப்போ 2 கிராம் இருக்குது. என்னடா வெயிட்டு குறையுது, என்னடா 3 கிராமு? டே அமேசான், என்ன ஏமாத்திட்டடா தப்பான மிஷினை கொடுத்து. பைத்தியக்காரன், என்னங்கடா மிஷின் இது? கைஸ், திஸ் மிஷின் இஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆஃபர் போட்டிருந்தான்னு வாங்கினேன். எனக்கு ஆஃபர் இல்லை, இது எனக்கு ஆப் வச்ச மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி வெயிட்டை கொடுத்துட்டு இருக்கான். இது எப்பறம் கரெக்டாக சொல்கிறது? 45 கிராமுங்க. இந்த டிரான்ஸோட எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்ப்போமா? 43 கிராம்.
இது 45 கிராம். ஸோ இதை விட 2 கிராம் அதிகமாக இருக்குது. மிஷின் கம்ப்ளைண்ட்டான்னு தெரில, பட் ஓரளவுக்கு ஒரு தோராயமாக வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ மேலோட்டமாகவே நம்ம இப்போ ரொம்ப பெருசாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை லான்ச் பண்ணி இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டேடி தடுத்துடலாம். வெறித்தனமான ஃபோர்ஸாக இருக்க போகுது. 3 2 1 அடிச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியாத ஸ்பீடு. செமையாக இருக்குல்ல? ஸோ இந்த ஸ்டேடியம் புதுசாக இருக்கும். இதுவும் நமக்கு லாட்டில் இருந்து கிடச்ச ஸ்டேடியம் தான். ஒயிட் ஸ்டேடியம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுப்பானா? ஃப்ளாட் டிப்பாக இருக்கலாம், கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பாடி ரொம்ப ஷேக் ஆகிடுச்சு, கொடுக்குறதுக்கு சான்ஸும் கம்மி தான். பார்ப்போம். கொடுக்க மாட்டான். 3 2 1 அடிச்சு. என்னடா டிரான்ஸ்வார் ஜெயிச்சிருச்சு, நம்ப முடியலையே. 3 2 1 அடிச்சு. போடு. ஸ்டெமினா போயிடுச்சுங்க. டிரான் பஸ்டருக்கு ஸ்டெமினா போயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ டிரான் பஸ்டரை ஃபஸ்ட்டு விட்டுட்டு, டிரான்ஸ்வாரை ஃபஸ்ட்டு விட்டுட்டு டிரான் பஸ்டர் செகண்ட் விடலாம். ஸோ எந்த பேப்ளேடை ஃபஸ்ட்டு விடுறோமோ அந்த பேப்ளேடு தான் தோற்று போகுது, செகண்ட் வர்ற பேப்ளேடு தான் ஜெயிக்குது. ஸோ ஈக்குவலாக இந்த பேப்ளேடை நம்ம கரெக்டான நேரத்தில் விட்டோம்னா தான் இது யார் வின்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எனிவேஸ் கைஸ், இந்த பேப்ளேடு உண்மையிலே கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம், பேட்டிலுக்கு பண்ணலாம். இது பேப்ளேடு எக்ஸ் ரீசெண்டாக போயிட்டுருக்க ஜென்ரேஷன். ஸோ ஓகே, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேப்ளேடு எக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குதா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.